இந்த ஹஜ்ஜிக்கு போயிட்டு வர்றாங்க தானே, அவங்க வந்த பிறகு முசாஃபா செய்கிறேன்னு சொல்லி கியூவில் நின்று முசாஃபா பண்ணுறாங்க. முசாஃபா பண்ணலாமா? அதுக்கான முறை என்ன? அது கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. போகும்போது சரி, போயிட்டு வந்த பிறகும் சரி, முசாஃபா கியூவில் நின்று பண்ணுறாங்க. அதுக்கான முறை என்னன்னு தெளிவுபடுத்தணும். அப்புறம் முதலாவது என்ன கேட்குறாங்கன்னா, ஹஜ்ஜிக்கு போயிட்டு வர்றவங்கள வந்தது கேள்விப்பட்டவுடனே போய் முசாஃபா பண்ணிட்டு வர்றாங்க. ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு முன்னாடியும் போய் சந்தித்து என்ன செய்கிறாங்க, முசாஃபா பண்ணிட்டு வர்றாங்களே, இது முசாஃபாண்டா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ரெண்டாவது, இத்தாவுடைய பெண்களை மாற்று மத பெண்கள் பார்க்கக்கூடாதுங்கிறாங்களே, அது என்னன்னு ரெண்டு விஷயம் கேட்டிருக்கிறாங்க. முசாஃபஹா என்றால் என்னன்னு கேட்டால், ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது, முசாஃபா செய்கிறதுக்காக சந்திக்கக்கூடாது, சந்திக்கும் பொழுது என்ன செய்கிறது, கையை கொடுத்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்கிறோம்ல, அது ஒரு ஸ்டேஜ். இன்னும் கொஞ்சம் நெருக்கத்தை விரும்பணுமே என்று சொன்னால், அவங்க ரெண்டு பேரும் இருவரும் வலது கையை நீட்டி, ஒரு வலது கையுடைய உள்ளங்கை அடுத்தவனுடைய வலது கையில் படுற மாதிரி, அந்த மாதிரி கையை இணைப்பதற்கு பேர் தான் என்னது, முசாஃபஹான்னு பேர். அந்த முசாஃபஹாவில் நிறைய மிஸ்டேக்கெல்லாம் பண்ணுறாங்க. என்ன செய்கிறாங்கன்னா, ரெண்டு கையில் போய் முசாஃபா செய்கிறாங்க. ஆனால் மதுஹப் கிதாபில் என்ன இருக்குன்னா, வலது கையால் செய்யக்கூடிய காரியங்கள்னு முசாஃபா போட்டு வச்சுருக்கிறாங்க. இவன் இடது கையெல்லாம் சேர்ச்சார், ரெண்டு கையில் செஞ்சால் என்ன ஆகிடுது, இடது கையால் ஆகிடுது. முசாஃபஹாங்கிற வார்த்தையில் சஃபகங்கிற வார்த்தையில் இருந்தால் முசாஃபஹா வருது. சஃபகண்டால உள்ளங்கைன்னு தான் அர்த்தம், புறங்கைன்னு அர்த்தம் கிடையாது. ரெண்டு கையில் நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால், ஒன்று புறங்கையில் படுது, ஒன்று உள்ளங்கையில் படுது. வழங்குதா? இப்படி கையை கொடுத்தீங்கன்னா, இப்படி கொடுத்தா வேண்டாம் என்ன செய்யும், ரெண்டு பேருக்கும் உள்ளங்கையில் படுற மாதிரி செய்யலாம். இப்படி ஒரு ஆள், இப்படி ஒரு ஆள் கொடுத்தா படும். இப்படி கொடுத்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்யுது, ஒரு கை புறங்கையில் படுது. புறங்கையில் முசாஃபாங்கிற வார்த்தைக்கே என்ன அர்த்தம், உள்ளங்கையோடு உள்ளங்கைன்னு அர்த்தம். அந்த சொல்லுக்கே அர்த்தம், பெரிய ஆராய்ச்சிலாம் நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. முசாஃபஹாங்கிற சொல்லுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், உள்ளங்கையோடு உள்ளங்கை. இந்த புறங்கையோட புறங்கைன்னு அர்த்தம் வராது. ரெண்டு கை கொடுத்தா என்ன வரும், ரெண்டு கை கொடுக்குறாங்களா முசாஃபஹான்றது, அது எப்படி, அதில் எங்கே உள்ளங்கை எங்கே படுது, ஒரு கைக்கு தான் படுது. அதுலேயும் எது படும், இங்கே வா தம்பி, இங்கே வா, இங்கே வா, ரெண்டு கை கொடு, முசாஃபா கொடு, ரெண்டு கை கொடு, கொடுக்குறீங்களா? இது இந்த கை வலதா இடதா, வலது கை, அதுங்க கை. இப்போ பாருங்க, இது உள்ளங்கை, இது எங்கே படுது, புறங்கையில் தான் படுது. இது உள்ளங்கை புறங்கையில் தான் படுது. இந்த கடைசியில் மிச்சம் தான் மிச்சமாக இருக்குது, இதை செஞ்சுட்டு போங்க. இங்கே தான் உள்ளங்கை இங்கே தான் சேருது, இது எக்ஸ்ட்ரா, இது ஒன்றுமே இல்லை, உள்ளங்கையும் புறங்கையும் தான் சேருது. அதனால அந்த சொல்லுக்கு அர்த்தம் என்ன, உள்ளங்கையோடு உள்ளங்கை சேருதல், இது ஒன்றாச்சு. அது மாதிரி மதுஹப் கிதாபில் கூட என்ன எழுதி வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டால், வலது கையால் செய்யக்கூடிய காரியங்கள், பல் துலக்கிறது மாதிரி காரியங்கள் லிஸ்ட்டு போடும் பொழுது முசாஃபஹான்னு குறிப்பிடுறாங்க. அதனால் மதுஹபில் கூட இந்த மாதிரியான ஒரு பழக்கம் கிடையாது. ஒரு கை முசாஃபஹான்னு சொன்னாலே என்ன அர்த்தம், ஒருத்தர் கையை ஒருத்தருடைய வலது கை உள்ளங்கை அடுத்தவருடைய வலது கை உள்ளங்கையில் படுற மாதிரி தொடுவதற்கு பேர் என்னது, முசாஃபஹா. இந்த முசாஃபஹா ஆண்கள் ஆண்களோட, பெண்கள் பெண்களோட செய்யலாமே தவிர, பெண்களும் ஆண்களும், அது ஹஜ்ஜிக்கு போன ஆளாக இருந்தாலும் சரி, பெரிய மத குரு ஷேக் இருந்தாலும் சரி, பெண்கள் ஆண்களோட முசாஃபா செய்தல்ங்கிறது என்னையில் மார்க்கத்தில் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் ஒரு பெண் கையை நீட்டுவாங்க முசாஃபா கண்டு, இன்னி லா உசாஃபிஹுன் நிசா, நான் பெண்கள்கிட்ட முசாஃபா செய்ய மாட்டேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்துருவாங்க. இப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு மேலே பெரிய குருமார் யாராவது இருக்காங்களா? நம்மளாம் குருமாது இருக்கா, வேறு மாதிரி எண்ணமெல்லாம் வராது. பெரிய டைலாக் விட்றாங்க, வேறு மாதிரி எண்ணமெல்லாம் ஷேகுமாருக்கெல்லாம் வராது. பெரிய பெரிய புனிதர்களாக இருந்தால் நம்ம என்ன செய்யலாம், பொம்பளைகளும் முசாஃபா செய்யலாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு மேலே ஒரு புனிதர் யாராவது இருக்காங்களா? அதனால என்ன இல்லை, ஆண்களோட ஆண்கள் சந்திக்க போனால் ஆண்கள் என்ன செய்யலாம், கையை கொடுக்கலாம். பெண்களுக்கு முசாஃபா இல்லைன்னு கிடையாது. பெண்களுக்கு பெண்கள் என்ன செய்யலாம், சலாமும் சொல்லிக்கிறலாம், விரும்பினா கையை என்ன செய்யலாம், கொடுத்துக்கலாம். அது ஒரு மார்க்கத்தில் உள்ள ஒரு வழக்கம்தான். ஆனால் இந்த முசாஃபா என்பது ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரத்துவத்தை காட்டுறதுக்கும் சமத்துவத்தை காட்டுறதுக்கும் தான் இந்த முசாஃபா. சலாம் எதுக்கு, நம்மளும் சலாங்கிறோம், அவனும் சலாங்கிறான். வேறு வேறு மார்க்கத்துலாம் ஒருத்தன் கும்பிடுறேங்கிறான். நம்ம மார்க்கத்தில் என்னது, வந்தனோ நமஸ்தே நமஸ்காரு வணக்கங்கிறான். நம்ம மார்க்கத்தில் என்ன, அஸ்ஸலாமு அலைக்கும்னா வார்த்தையை தான் திருப்பி போடுவான். ரெண்டு சொல்லு ஒரே அர்த்தம் தான். அஸ்ஸலாமு அலைக்கும் அலைக்கும் சலாமும் ஒரே அர்த்தம் தானே. அஸ்ஸலாமு அலைக்குமுக்கு என்ன அர்த்தமோ அலைக்கும் சலாமுங்கிறது என்ன தான், அதான் அர்த்தம். இவன் பதில் சொல்கிறானா முதல் சலான் சொல்கிறான்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறக்கா மாற்றுறாங்க வார்த்தையை. நம்ம லேசாக சொன்னோம், நீங்கள் அலைக்கும் சலான்னா பதில்னு வந்துடும், அஸ்ஸலாமு அலைக்கும்னா சலாம்னு வந்துடும். அதுக்கு தான் மாற்றுறாங்களே தவிர ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான்.
அப்போ இந்த சலாம் எதை காட்டுது? நீனு நானும் ஒன்று தான்டா, நீ எனக்கு சலாம் சொல்லு, நான் உனக்கு சலாம் சொல்கிறேன், உன் மீது சாந்தி உண்டாகட்டும் நானும் சொல்லுவேன், என் மீது உண்டாகட்டும் நீ சொல்லு. நான் ஒரு பெரிய மகான் ஒன்றும் கிடையாது, உனக்கு ஆசி வழங்குறது கிடையாது. ஆசி வழங்குறதுக்கு உள்ளது அல்ல சலாம், ரெண்டு பேரும் சமமாக உள்ளவர்கள்ங்கிறதுக்கு உள்ளதான் சலாம். அப்போ எவ்வளோ பெரிய மகான் நீங்கள் பார்த்தாலும் அவருக்கு நீங்கள் துவா செய்கிறீங்க, உன் மீது சலாம் உண்டாகட்டும்டா, நான் உனக்கு துவா செய்ய வேண்டாம். பெரிய மகானை பார்க்குறீங்க, மகானுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? அஸ்ஸலாமு அலைக்கும்னு என்ன அர்த்தம்? நீ மகானா மண்ணாங்கட்டிய, நான் உனக்கு சலாம் சொல்கிறேன், உன் மீது சாந்தி உண்டாகட்டும் துவா செய்கிறேன், நீ எனக்கு செய். ஆளுக்கு ரெண்டு பேர் நீனு நானும் சமந்தான், அல்லாஹ் தான் நான் நல்லவன் யாருன்னு தீர்மானிக்கணுங்கிற வகையில் தான் இந்த சலாமை அல்லாஹ் அமைத்து தந்திருக்கிறான். சலாமு எப்படி துவாவில் சமமாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி கையை கொடுக்கும் பொழுதும் சமம். உங்க கையை தொடக்கூடாது, தீண்டாமையெல்லாம் சொல்கிறாங்கல்ல, நீ என்னை தொடக்கூடாது நான் உன்னையை தொடக்கூடாதுன்றாங்கல்ல, அதை ஒழிக்கிறதுக்காகத்தான் ஒரு மனிதனுடைய கையை நான் சகோதர தொடுறது ரெடியாக இருக்கிறேன், தீண்டத்தக்கவன் நான் யாரையும் கருத மாட்டேன், நீனு ஆதமுடைய மகன் நானும் ஆதமுடைய மகன், உங்கையை நான் தொடலாம் எங்கையை நீ தொடலாம் என்கிறதுக்கு தான் முசாபாகாவை தவிர எதுக்கு இல்லை. இன்னைக்கு முசாபாக என்ன அர்த்தம் தெரியுமா? லட்சம் பேரை பார்க்குறான், முசாபா செய்யாமல் தொழுது முடிச்சு அசத்துட்டு போய் இப்படி பிடிக்கிறான். ஏன் இவங்களுக்குலாம் செஞ்சா என்ன? பள்ளியாசல் 50 பேர் பார்க்குறீங்கல்ல, முசாபா செய்கிறத உனக்கு வழக்கம்னா என்ன செய்யணும்? பார்க்குறவங்களெல்லாம் முசாபா செஞ்சு பழகுனா அது பரவாயில்லை. முசாபகாண்ட அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அஜர்த்துட்ட என்னமோ ஒரு பவர் இருக்குது, இந்த கையை தொட்டு அதை அதான் அர்த்தம். அதுக்கு தான் அஜர்த்துட்டு மட்டும் முசாபா செய்கிறது. பெரிய பெரிய தலப்பா கிளப்பா வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட போய் மட்டும் முசாபா செய்கிறது. ஏன் உங்கள் அண்ணன் செய்யி, தம்பிகிட்ட செய்யி, நண்பர்கள்ட்ட செய்யி, அக்கம் பக்கத்தில் வர்ற எல்லாரும் செய்யணுமா இல்லையா? அப்போ இந்த முசாபகா என்பதை புனிதர்களுக்கு உள்ளதுன்னு ஆக்கிவிட்டாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த ஹஜ்ஜிக்கு போகிறாங்கல்ல, புனிதமான ஒரு வேலைக்கு போகிறாங்க, நம்ம போய் நம்ம பாவத்தையெல்லாம் அவரை தொட்டு கொடுத்துருந்தோம் கொண்டு போயிடுவார் அவர். அதுக்கு தான் முதல்ல கொடுக்குறது. முதல்ல போகிறது என்னது? நம்ம கையில் இந்த முசாவா பண்ணோம்னு சொன்னால் இந்த பாவமெல்லாம் அவருக்கு போயிடும். அவர் ஹஜ்ஜில் போய் எல்லாத்தையும் கழுவி விட்டுட்டு என்ன செய்வார்? வருவார். அப்படி நினச்சிக்கிட்டு என்ன செய்கிறது? அவர் புனிதமாக வருவாரா? நம்ம கையை கொண்டு வச்சு அந்த புனிதத்தெல்லாம் வாங்கிக்கிடலாம், அவர் ஒன்றுமெல்லாம் வாங்கி பண்ணலாம் அப்படி நினைத்து கொண்டு. அதான் காரணம். முசாபா இது எதுக்கு? ஹஜ்ஜிக்கு போகிறவர் போய் எதுக்கு பார்க்குறீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து ஹஜ்ஜிக்கு போகிற ஆளை போய் பார்த்து சந்தித்து ஒருத்தர் ஆசி வாங்கிட்டு இருந்தாங்களா? ஹஜ்ஜிக்கு போகிறது ஒரு வணக்கம், தொழுவ போகிற மாதிரி ஒரு வணக்கம். அவர் வணக்கம் செய்ய போயிட்டு வர்றாரு, முடிஞ்சு வச்சுக்காத. அவருக்கு இதில் பெரிய நன்மையெல்லாம் கிடைக்கிறது, அவருடைய பாவங்கள்லாம் ஒழுங்கான ஹஜ்ஜாக இருந்து அழிக்கப்படும், அது வேறு விஷயம். அதுக்காக நீ போய் அவரை டச் பண்ணிட்டு வரணும்னு ஏதாவது இருக்கவா செய்து. அப்போ இந்த முசாபகா என்பது ஹாஜிகளை சந்திக்கிறதுக்காக வேண்டிங்க முசாபா என்ன இல்லை, கிடையவே கிடையாது. அது வந்து பொய்ங்கிறத விளங்கி கொள்ள வேண்டும். அது மாதிரி பழக்கம் தான் ஒழிக்கணும். அங்கே என்ன வருதுன்னு கேட்டால், ஒரு புனிதர்ங்கிற அடிப்படையில் அவரை வைத்து, நம்ம பாவிங்கிற அடிப்படையில் வைத்து அந்த தொடுவதனால் நமக்கு என்னமோ புண்ணியம் சேரும், அதுக்கு தான் வருது. சகோதரத்துக்காக வருது. சலாமும் முசாபகாவும் சகோதரத்துக்கு உள்ளது, நீனும் நானும் சமோண்டு காட்டுறதுக்கு உள்ளது. நீ மேலே நான் கீழேண்டு காட்டுறதை ஒழிக்கிறதுக்கு உள்ள ஒரு பழக்கம். அதை என்ன வாங்கிவிட்டாங்கன்னு கேட்டால், மேலே உள்ள ஆளை கீழே உள்ள ஆளை தேடி போய் அவர் தொட்டு பார்த்துட்டு வரணும் அப்படின்னு ஆக்கி விட்டார்கள். அது போக வந்து நம்ம ஊர்லையெல்லாம், நம்ம ஊரில் சில ஊர்களில் இருக்குது, நம்ம ஊரில் இந்த பழக்கம் இந்த வயசான ஆட்கள்கிட்ட இருக்கும். என்ன முசாபான்னு கேட்டால், அந்த முசாபா செய்யும் இந்த கட்டை விரல் இருக்குல்ல, இவன் யாரோ வரவங்க இந்த கட்டை விரல் இருக்குல்ல, இந்த கட்டை விரல் முசாபா செய்யும் இப்படி அமுக்கணுமா, அவர் நம்ம கட்டை விரல் இப்படி அமுக்கணுமா. இந்த கட்டை விரலை வந்து இப்படி இப்படி கொடுப்பாங்க முசாபகான்னு சொல்லிட்டு. என்னடான்னு கேட்டால், நாங்கள் ஓதுற காலத்தில் இங்கே உள்ள அசரத்து மாதிரி எங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஹிலர் நபி இருக்காங்கல்ல, அவங்க இந்த பெரிய கூட்டத்தில் எங்கே வேண்டாம் வந்து இருந்துருவாங்களாம். அவங்களுக்கு கட்டை விரல் எலும்பு இருக்காதான். அவங்க நம்மளை மாதிரி யார் தோட்டத்தில் தான் இருப்பாங்களாம், வணங்குதா, நம்மளுக்கு தெரிஞ்ச ஆள் தோட்டத்தில் கூட இருப்பாங்களாம். இந்த முசாபா செய்யும்போது இந்த ஹிலர் நபி மட்டும் மாட்டினார்னு வைங்க, உடனே அவுளியாவாயிருவாங்களாமா. அந்த காலம் சொல்கிறது. அதுக்காக நம்ம சந்திக்கிற ஆள் ஹிலர் நபியான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி இப்படி இப்படி அமைக்க பார்ப்பாங்க. எனக்கு விளங்காது அந்த காலத்தில், நம்ம ஊரில் உள்ள வயசான ஆளுக்கு. அப்போ இங்கே உள்ள அசரத்துமார்கள்ட்ட நம்ம கேட்போமா, அவர் சொன்ன தத்துவம் என்ன? ஹிலர் நபி வருவார், அவருக்கு வந்து எலும்பு இருக்காது, அவர் மட்டும் முசாபாவில் மாட்டினார்னு வைங்க, அவர் கை பட்டுச்சு, நம்ம அவுளியா வாங்கிடுவோம், கராமத்தெல்லாம் விளங்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கையை போட்டு அமுக்குவாங்க முசாபாவில் வயசான ஆட்கள்லாம். அப்படி ஒரு இதையும் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஹிலர் நபிலாம் இப்போ இருக்கிறாரா? கிடையாது. ஈசா நபி ஒரு ஆள் தான் உயர்த்தப்பட்டு இருக்கிறாருன்னு ஆதாரம் இருக்கே தவிர வேறு எந்த ஒரு ஆளும் என்ன இல்லை. ஒரு 100 வருஷத்துக்கு மேலே ஒருத்தர் வாழ்கிறான்னு சொன்னாலே என்ன இல்லை, நம்ப முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க, எனக்கு பிறகு 100 வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கு இருந்த உலகத்தில் இருந்த யாரும் இருக்க மாட்டார்கள்ட்டாங்க. ஒரு வேளை இருந்திருந்தா கூட ரசூல்லா காலத்தோடு அது முடிஞ்சு போச்சு, அவர் இருந்திருக்க மாட்டார். அதனால் ஹிலர் நபிலாம் என்ன இல்லை, ஒருத்தர் உசுரோடலாம் இருந்துக்கிட்டு இருக்கல. அப்படி இருந்தாலும் அவருக்கு எலும்பு இல்லாமல் இது மட்டும் இருக்குங்கிறதும் கிடையாது.
அவர் கையை போய் தொட்டு அவுளியாவாகலாங்கிறதும் கிடையாது. இது ஒன்று. இன்னும் சில பேர் என்ன செய்கிறாங்க, என்னென்னு தெரியாது, பெருக்கல் மாதிரிலாம் இப்படி முசாபா, பெருக்கல் குறிப்பாரு கிராஸா இப்படி போய் இப்படி கொண்டு போகாமல் இப்படி கொண்டு போக, இது மாதிரி கொண்டு போய் முசாபா செய்ய. எதுக்கு தான் இது? எவனா ஒருத்தன் சொல்லுறா கேட்டுக்கிறது. அப்படியே எவனா ஒருத்தர் தத்துவம் என்னதான் சொல்லியிருப்பான் இப்படி பண்ணணும்னு சொல்லி, அது என்ன செய்யறது உடனே அதே மாதிரி இது கூட இருக்கலாம். இந்த வலது கைங்கிறோம்ல, இப்படி இருந்தால் கரெக்டாக ஒட்டும்ல, இப்படி வச்சு பாருங்க, உள்ள கையை ஒட்டி போடும். இப்படி எவ்வளோ ஐடியா பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்திருக்கே தவிர முசாபகாண்டா இதுதான். அப்படி காட்டி என்ன செய்யறது, அவரும் கையை கொடுப்பார், நம்மளும் கையை கொடுப்போம், அது பிடிச்சா விட்டு அவ்வளோதான். இதுதான் முசாபாங்கிறது. இது ஹாஜிகளுக்கு உள்ளது விஷயம் இல்லை.